குற்றம் செய்யக்கூடிய சமுதாயம், கேடுகட்ட சமுதாயம், நன்றி கொண்ட சமுதாயம். தெரிந்திருந்தும் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமுதாயத்துக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்பேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அன்பான பெருமக்களை, நாம் நம்முடைய ஒரு மகனுடைய ஒரு குற்றத்தை மன்னிக்க தயாராக இல்லை. சரிப்பா, நான் இனிமே உன்னை நீ தப்பு செய்யாதே என்று திரும்ப அவனை அணைத்துக் கொள்வதாக இல்லை. பார்ட்னர் ஒரு தவறு செய்து விட்டால் தொழிலிருந்து கட் பண்ணி விடுகிறோம். அரசியலிலே ஒரு தவறு செய்து விட்டால் அடுத்த கூட்டுக்கு அவனை சேர்ப்பதில்லை. இப்படி இருக்கிற வேளையிலே இந்த சமுதாயம் அனைத்துடைய குற்றத்திற்காக வேண்டி நான் பொறுப்பேற்கிறேன், அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களே, அந்த மனதிற்கு யாருக்கு அப்படிப்பட்ட மனம் வரும்? அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். அந்த செய்தி, லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா வ இன்னி இஹ்தபது தஅவதி ஷஃபாஅத்துல் லிஉம்மத்தி. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்து, அனஸ் ரலியல்லாஹுடைய, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹுடைய வாயினால் பதிவு செய்யப்பட்டது. என்ன சொல்லுகிறார்கள்? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு வீட்டோ பவரை தந்திருந்தான். அதை சொல்லி கேட்டால் எது வேணாலும் தந்து விடுவான். எல்லா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டோ பவர், ஒரு துவா. சாதாரணமாக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், தந்தாலும் தரலாம், தராமல் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துவாவை கொடுத்திருக்கிறான். அந்த துவா, இதை சொல்லி கேட்டால் எதுவானாலும் அல்லாஹ் தந்து விடுவான். அப்படி ஒரு துவா சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலிருந்து பிரிகிற நேரத்திலே சொல்கிறார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்து முஸ்தஜாபா. அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துவாவின் உரிமை எல்லா நபிமார்களுக்கும் உண்டு. ஆனால் எல்லோரும் செலவழித்து விட்டார்கள். நான் இன்னும் அதை செலவழிக்கவில்லை. இன்னும் அதை நான் செலவழிக்கவில்லை. அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். எதற்காக வேண்டி தெரியுமா? எதற்காக வேண்டி தெரியுமா? ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி, என்னுடைய உம்மத்துகளுக்கு சிபாரிசு செய்வதற்காக. மறு உலகத்திலே நியாய தீர்ப்பு நாளின் போது இந்த சமுதாயம் எல்லாம் குற்றவாளி கூண்டிலே இருக்கும். அன்பான பெருமக்களை, இன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள், சிபாரிசு இல்லாமல் யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன் தெரியுமா? குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாயின தவ்வாபுன். குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், எல்லா மனிதனும் தப்பு செய்தவன் தான். பெருமானார் சொல்கிறார்கள், எல்லா மனிதனும் தப்பு செய்தவன் தான். உங்களுடைய மனதிலே கேட்டு பார்த்தால் நீங்கள் என்ன சில்மிசம் செய்தீர்கள் தெரியும். உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எந்த மனிதனும் நல்லவன் என்று சொல்ல முடியாது. எப்படி மறு உலகத்திலே மூஞ்சை தீக்கிக் கொண்டு இருப்பார்கள், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று? ஒவ்வொருவரும் செய்த ஊழல்கள், அல்லாஹ்வுக்கு செய்த மாற்றங்கள், கொடுமைகள் அவர்களுக்குத்தான் தெரியும். எல்லா மனிதனும் தப்பு செய்தவனாக இருக்கிற பொழுது தலை நிமிர்ந்து நிற்பதை தவிர வேறு வழியே இல்லை. நம்மை கைபிடிக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லையானால் நம்முடைய கதி அதோ கதிதான் ஆகியிருக்கும். இதுவரை உபயோகப்படுத்தவில்லை. இப்பொழுது அதை சொல்லி கேட்கிறேன். அதை சொல்லி கேட்டால் எதையும் தருவதாக நீ வாக்களித்திருக்கிறாய். வாக்குக்கு மீறாதவன் நீ. எனவே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், அந்த துஆவின் மூலமாக இந்த மக்கள் அத்தனைகளுக்கும் மன்னிப்பு கொடு என்று நான் கேட்பேன். தலையை உயர்த்துவதற்கு சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்லி தருவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ஷஃபாத்தை பற்றி பேச போனால் அன்பான பெருமக்களை பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகள் அதில் இருக்கிறன. அதிலே ஒரு சமயத்தில் ஒரு செய்தி மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே அழுகிறார்கள். அந்த வரலாறு முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. அழுகிறார்கள். என்ன சொல்லி அழுகிறார்கள்? யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் யா அல்லாஹ் என் சமுதாயத்திற்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 14:36 வசனத்தை படித்து காட்டுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் சமுதாயத்தை பற்றி யா அல்லாஹ் நீ மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், மன்னிக்கிறதுக்கு தகுதியானவன், தண்டனை கொடுத்தாலும் நீ தண்டனை கொடுக்கலாம், அதற்கு நீ உரியவன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் பொறுப்பேற்கவில்லை. யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ யா அல்லாஹ் எனக்கு என் தம்பிக்குத்தான் நான் ஜாமீன், மற்றவர்களை பற்றி என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ உலகமெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது மகனே நீ வந்து என் கப்பலிலே ஏறிவிடு என்று சொல்லி தன்னுடைய மகனைத்தான் அவர்கள் பெரிதாக நினைத்தார்கள்.
யாருமே சமுதாயத்திற்கு பொறுப்பேற்கல. அந்த வசனத்தை பெருமானார் ஓதிவிட்டு அழுகிறார்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ رَبِّ إِنَّهُنَّ أَضْلَلْنَ كَثِيرًا مِنَ النَّاسِ فَمَنْ تَبِعَنِي فَإِنَّهُ مِنِّي. என்னை பின்பற்றினவருக்குத்தான் நான் ஜாமீன். وَمَنْ عَصَانِي فَإِنَّكَ غَفُورٌ رَحِيمٌ என்று அவர்களும் கைகளை விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ இன் துஅதீபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ மன்னித்தால் மன்னிக்கலாம், அது அவர்களுடைய அடியார்கள். ஆனால் அவர்களை நீ அதாபு செய்தால் நீ முற்றிலும் தகுதியானவன் என்று சொல்லிவிட்டார்கள். 5:117 வசனம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வாஹி ஃபஃப்ருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாஸிகீன் 5:25 வசனத்திலே எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் தவிர நான் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோ ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரின தய்யாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக், காஃபிர்களை எல்லாம் அழித்துவிடு என்பதாக அவர்கள் சபதமிட்டார்கள். என் நிலைமை என்ன என்று பெருமானார் அழுகிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கேட்டு செய்தியை சொல்கிறான். நபியே உங்களை திருப்திப்படுத்துவோம், நபியே உங்களை திருப்திப்படுத்துவோம் என்று சொன்னார்களே, சராசரி ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையா? மற்ற நபிமார்கள் எல்லாம் பின்தங்கி விட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நமக்கு ஜாமீன் எடுத்திருக்கிறார்களே, அதை நாம் எண்ணி பார்த்தால் அவர்களுக்கு நாம் எப்படி நன்றி கொண்டவர்களாக இருக்க முடியும்? கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த நன்மைகள் ஏராளமானவைகள். அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது என்றால், அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் நம்மை 10 தடவை நமக்கு அருள் புரிகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் அருளாளன், அன்பாளன். அவன் உலகமெல்லாம் அவனுடைய அணுவின்றி அசையாது என்ற நிலையில் இருந்தாலும் கூட அவனை நம்பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன வழி? கவன ஈர்ப்பு என்று சொல்வார்களே, அவனை நம்பக்கம் ஈர்ப்பதற்கு என்ன வழி என்று பார்த்தால், அவனை ஈர்ப்பதற்கு மிக சாதாரணமான சிறப்பான ஒரு வழி, அல்லாஹ்வை நம் பக்கம் திருப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. ஸலவாத் சொன்னால் போதுமானது. ரசூலுல்லாஹ் மீது நாம் ஸலவாத் சொல்லிவிட்டால் அல்லாஹ் 10 முறை நம்மை திரும்பி பார்க்கிறான், நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றுகிறான் என்ற அற்புதமான பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கிடைத்த நமக்கு பாக்கியம். எனவே அவர்களோடு நாம் தொடர்பு எடுத்துக்கொண்டு அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 2:89 வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்வான். அவர் மனிதராக வருவதற்கு முன்னாலேயே அவரை மக்கள் கொண்டு பயன்பெற்றார்கள். கருவிலே திருவிலே உருவாவதற்கு முன்னாலேயே அவரை கொண்டு மக்கள் பயன்பெற்றார்கள். இந்த செய்தி 2:89 வசனத்திலே சொல்வான். வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு. முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவர்களிடத்திலே எதிரிகள் மோதுகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும் மன்சுர்னா பின் நபியில் மபூதி ஃபி ஆகிரி ஸமான் அல்லதி நஜிது நிஅத்தஹு ஃபி தௌராத். யா அல்லாஹ், தௌராத்திலே கடைசி காலத்தில் ஒரு நபி வருவதாக நீ சொல்லி இருக்கிறாயே, அந்த நபியின் பொருட்டால் கேட்கிறோம், எங்களுக்கு வெற்றியைத்தா என்று கேட்பார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். பிறக்கவே இல்லை, இந்த உலகத்தில் வந்து ஜெனிக்கவே இல்லை. பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த நாவை வைத்துக் கொண்டு அவர்கள் வெற்றி கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் வெற்றியும் கொடுத்திருக்கிறான். இந்த தகவல் நாம் சொன்னதல்ல, புனைந்ததல்ல, கற்பனை அல்ல. திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவுடைய 89 வசனம் சொல்லுகிறது. கானு மின் கப்லு, ஏற்கனவே யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, காஃபிரானவர்களுக்கு எதிர்ப்பாக இவர்களை கொண்டு வெற்றியை தேடுவார். பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களை பேர் சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால், பிறந்த பிறகு அவர்களை கொண்டு நாம் வசீலா தேடுவது கூடாதா? பிறந்த பிறகல்ல, உலகத்திலிருந்து மறைந்த பிறகு அவர்களுக்கு சக்தி இல்லையா? திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான். சின்ன சூறாக்களில் சொல்லக்கூடிய ஒரு வாசனம், வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த காலத்தை விட இந்த உலகத்திலிருந்து மறைந்த பிறகு உங்களுக்கு சிறப்பு அதிகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இருக்கிற பொழுது தான் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து மறைந்த பிறகு அவர்களுக்கு ஆற்றல் இல்லாமலா போய்விட்டது.
நம்மை போன்று நாம் அவர்களை நினைத்துக் கொள்கிறோம். அன்பான பெருமக்களே, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை நீ இறந்ததற்கு பிறகு சக்தி பெற்றவன் என்று சொல்லவில்லை. அவர்களை பார்த்து சொல்கிறான் இறந்ததற்கு பிறகு சக்தி இருக்கிறது என்று சொல்கிறான். இருப்பதற்கு முன்னாலேயே, பிறப்பதற்கு முன்னாலே அவர்களை கொண்டு நாம் பலன் பெற்றிருக்கின்ற பொழுது, பிறந்த காலத்தில் சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் மிகப்பெரிய சிறப்பான பலனை பெற்றிருக்கின்ற பொழுது, உலகத்திலிருந்து மறைந்ததற்கு பிறகா நமக்கு பலன் இல்லாமல் போய்விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாருடைய சமுதாயத்திற்கு செய்த சேவைகள் ஏராளம். அதையெல்லாம் பட்டியல் போடுவதற்கு உரிய நேரம் அல்ல. எனவே நான் என்னுடைய உரையை இறுதிக்கு கொண்டு வருகிறேன். ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனார்கள். நம்மிலே பல பேர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம். அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்வோம்? நம்ம குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டு போடுவோம் இல்லையா? நம்ம தொழில் துவங்க வேண்டும், நம்முடைய சக்தி பெருக வேண்டும், பணம் அதிகமாக வர வேண்டும், எனக்கு பென்ஸ் கார் வேண்டும், எனக்கு அந்த கார் வேண்டும், இப்படித்தான் கேட்பவர்களாக இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹஜ்ஜிலே தன் குடும்பத்திற்காக எதுவும் கேட்டதாக வரலாற்றிலே பதிவில்லை. அரஃபாத்திலே என்ன கேட்டார்கள்? அரஃபாத்திலே என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், என் சமுதாயத்தை அழிக்காதே 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 என்று கேட்டார்கள். என் சமுதாயத்துக்கு மன்னித்து விடு மன்னித்து விடு என்று தான் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், சரி மன்னிச்சிடுறேன், எல்லா குற்றத்தையும் மன்னிச்சிடுறேன். ஆனால் மனிதர்களுக்கு செய்த குற்றத்தை அல்லாஹ் மூச்சு விடலாம். அரபாத்தும் தீர்ந்தது, மகரிபும் ஆயிருச்சு, அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கல. மக்கள் செய்த குற்றம், அல்லாஹ்வுக்கு செய்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்களித்து விட்டான். மக்களுக்கு செய்த அநியாயங்கள், அதை பற்றி அல்லாஹ் ஒன்றுமே சொல்லவில்லை. அரபாத் முழுக்க கேட்ட பெருமானார் முஸ்தலிஃபாவில் வந்தும் அதைத்தான் கேட்டிருக்கிறார்கள். அப்போது கூட ஆயிஷாவுக்கு அதை கொடு, ஹுசைனுக்கு இதை கொடு, ஃபாத்திமாவுக்கு இதை கொடு கேட்டிருக்கல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் பதிவில்லை. அங்க வந்து திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க, யா அல்லாஹ், ஒருத்தன் அநியாயம் செய்திருப்பான் அல்லவா, அநியாயம் செய்திருப்பான் அல்லவா, அவனை விட அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நிறைய சொத்து சுகங்களை கொடுத்துரு, பாதிக்கப்பட்டவனுக்கு நிறைய சொத்து சுகங்களை கொடுத்துரு. அப்படி அவன் கொடுத்துட்டா தனக்கு அநியாயம் செஞ்சவன அவனா மன்னிச்சிருவான். 5 ரூபாய் அந்த காலத்துல மோசம் பண்ணான். ஆனால் மோசம் பண்ணப்பட்டவனுக்கு நிறைய காசு கொடுத்துட்டா இந்த 5 ரூபாய் அவன் பெருசா நினைக்க மாட்டான், மன்னிச்சிருவான். எனவே அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நிறைய செல்வத்தை கொடு, அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு பாக்கியங்களை கொடு, அவன் தனக்கு அநியாயம் செய்தவரை மன்னித்து விடட்டும் என்பதாக கேட்க அல்லாஹ் ஒத்துக்கொண்டான் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம். அதெல்லாம் மேலாக அவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள். என்ன குர்பானி கொடுத்தார்கள் தெரியுமா? 100 ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்தார். அதில் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையினால் அறுக்கிறார்கள். நாமெல்லாம் ஒரு ஆடு கொடுப்பதற்கு மேலகளை யோசிக்கிறோம். ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும், தமத்து என்ற ஹஜ்ஜி முறையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். அரசாங்கம் அதற்கு 350 ரியால் என்று நிர்ணயிக்கும். உடனே ஹாஜியார் பாப்பாரு, ஹஜ்ரத் ஊர்ல குர்பானி கொடுக்கிறோம்ல, அதங்க மாத்திக்கலாமா என்று கேட்பார். ஊர்ல குர்பானி கொடுக்கிறோமா, அதை நிப்பாட்டிட்டு இதை அறுத்தரலாமா? அந்த ஒரு இடத்தில் கூட அந்த ஒரு ஆட்டை மிச்சம் முடிப்பதற்கு மனிதன் நினைப்பான். அப்படி இருக்கிற ஒரு ஆடல்ல, ஒரு ஒட்டகம் அல்ல, 100 ஒட்டகம் குர்பானி கொடுத்தார்கள். தன்னுடைய கையினால் 63 ஒட்டகத்தை அறுத்தார்கள். 63 ஒட்டகத்தில் நான் 63 ஆண்டு வாழ்ந்திருக்கிறேன், அதற்கு அல்லாஹ் நன்மை தருவதற்காண்டி 63 ஒட்டகத்தை அறுக்கிறேன் என்று அறுத்துவிட்டு மீதியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கையிலே கொடுத்து நீங்கள் அருங்கள் என்றார்கள். அறுத்துவிட்டு சொன்னார்கள், இந்த 37 ஒட்டகமும் என்னுடைய சமுதாயத்திற்கு நன்மை சேர வேண்டும் என்பதற்காக நான் அறுக்கிறேன். இந்த சமுதாயத்திற்கு நன்மை சேர்வதற்காக நீ 37 ஒட்டகத்தை அறுக்கிறேன் என்று அறுத்தார்கள். நிச்சயமாக அதனுடைய ஒரு பகுதி நம் கணக்கிலே வர வைக்கப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்து அதனுடைய நன்மை உம்மத் என்ற பெயரில் நாம் கணக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாம் ரசூலுல்லாஹ்வுக்கான என்ன செய்யும்? அந்த அப்படி தேடி சென்ற அந்த ஹஜ்ஜில் கூட ரசூலுல்லாஹ்வுக்கான ஒரு ஆட்டை வறுத்த ஹாஜி யாராவது இருப்பாரா என்றால் இருக்க மாட்டார். ஏனென்றால் இவருக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சது தெரியாது. இந்த சமுதாயத்திற்காக அவங்களால் முடிந்த அளவிற்கு 37 ஒட்டகத்தை அறுத்து இந்த சமுதாயம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சமுதாயம் என்று அதிலேயே ஊறி அதிலேயே திளைத்து தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியத்தின் சமுதாயத்திற்கான செலப்படித்த அந்த மிகப்பெரிய வள்ளலுக்குத்தான் கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா? ஆஃப்டர் ஆல் போஸ்ட்மேன். இந்த சமுதாயத்தை நன்றி கொண்ட சமுதாயம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லிவிட முடியும்?
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்களால் பெற்ற பயன்பாடுகள், பெற இருக்கின்ற பயன்பாடுகள், வருங்காலத்தில் பெற இருக்க வேண்டியவர்கள் எவ்வளவு இருக்கிறது. பெற்றோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம், பெறப்போகிறோம். இவ்வளவும் இருக்கவே அவர்களை நாம் யாரோ ஒரு அந்நியனை போன்று நாம் நினைத்தோமே, ஆனால் அவர்களால் லாபம் அடைவதற்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? மறு உலகத்தில் ஷஃபாஅத்தை கொடுங்கள் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன அர்ஹதை இருக்கிறது? உலகத்தில் எலும்பில்லாத நாக்கினால் எதவெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் முன்னால் எப்படி தலைநிமிர்த்தி நிற்போம்? யார சொல்லலாம், எங்களுக்கு நீங்கள் ஷிஃபா செய்யுங்கள் என்று நாம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை புரியக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக, மறுமையில் அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.